அவன் மனைவி யாராக இருந்தாலும் நம்பிக்கை வேணும். அந்த இளம் தம்பதிகளை பேரண்ட்ஸ், மாமியார் மாமனார் அப்பா அம்மா அவங்கெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக அவங்கள வாழ விடுங்க. அவங்களுக்கு என்னென்ன வசதி வேணுமோ அதை செஞ்சு கொடுங்க. அவங்க என்ன பெரிய வசதி கேட்க போகிறாங்க, அதுகளை அப்படி ரெக்க கட்டி பறக்கிற மாதிரி விடுங்க. அது கோயில்களுக்கு போகணுமா போகட்டு, டூர் போகணுமா போகட்டு, அதுகளுக்கு என்ன சக்தி இருக்கோ அது போய் விளையாடட்டும். அதோடைய வயசு 40 வயசு வரைக்கும் தாங்க வாழ முடியும். அதில் 23 25 வயசு வரைக்கும் படி செட்டில் ஆகுன்னு பறிச்சுக்கிறீங்க. சம்பாதி 32 வயசு வரைக்கும் படிச்சுக்கிறீங்க. ஒரு 10 வருஷம் அந்த குழந்தைங்க சந்தோஷமா இருக்கட்டும். பேரண்ட்ஸ் எல்லாம் முதியோர் இல்லத்துக்கு போறாங்கிறாங்க. அதெல்லாம் முதியோர் இல்லத்துக்கு போறதுக்கு காரணமெல்லாம் பசங்க பிள்ளைங்க எக்காரணம் கிடையாதுங்க. நீங்க தான் அதுகளோட புத்தக பைய வந்து சோமோ சம்பாதின்னு சம்பாதிக்கிற புத்தியவே அதுகளுக்கு கூட்டி கடைசியில கொண்டுட்டு போய் எங்கேயோ ஃபாரின்ல தள்ளிட்டீங்க, வெளி மாநிலத்தில் தள்ளிட்டீங்க. இன்னைக்கு அது கஞ்சி ஊத்த முடியாம காசை மட்டும்